ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி ஆப்பத்துக்கு மாவு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டம்ளர் அளவுக்காக எடுத்திருக்கேன். இந்த டம்ளருக்கு ஒரு 4 கப் பச்சரிசி சேர்த்துருக்கேன். நான் வந்து ரேஷன் கடை பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடையில் வாங்குகிற பச்சரிசியோ இல்லை வீட்டில் இருக்கிறதோ கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன். எவ்வளோ அளவு நம்ம பச்சரிசி சேர்த்தாலும் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப கசந்துரும். வெந்தயம் வந்து கசப்பு தன்மை உள்ளது. இப்போ நல்லா தண்ணியில் விட்டு டஸ்ட் உள்ள எதுவுமே இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சோப் பண்ணுறதுக்காக நம்ம நல்ல தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஃபில்ட்ரு தண்ணியோ இல்லை மினரல் வாட்டரோ நம்ம யூஸ் பண்ணுறத சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நல்லா நம்ம சோக் பண்ணிக்கலாம். நல்லா சோக் ஆன உடனே ஒரு மிக்சரில் வந்து நம்ம பேட்சாக பிரித்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பச்சரிசி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பழைய சாதத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், நல்லா நமக்கு வந்து தரியே இல்லாமல் நல்லா மையாக அரைச்சி எடுத்துருக்கணும். இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிட்டு இப்போ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற பச்சரிசியை நம்ம பேட்சாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே மாதிரி பச்சரிசி லைட்டாக தண்ணி ஊற்றி பழைய சாதம் கொஞ்சம் எடுத்து போட்டு அரைச்சி இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ மாவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 கப் தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம தேர்டு பேட்ச் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுதான் ஃபைனல் பேட்ச்சு. மிச்சம் இருக்க பச்சரிசி எல்லாத்தையுமே மிக்சரில் சேர்த்துட்டு பழைய சாதத்தையும் மிச்சம் இருக்க பழைய சாதத்தையும் எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை முறி தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன், அதையும் வந்து மிக்சரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதே மாதிரி நல்லா மையாக தரியே இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 பேட்ச் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3வது பேட்ச் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சியில் லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு கழுவி மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட்டை நல்லா கலக்கிட்டு அந்த மாவு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஈஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் பரகி ஒன்றோட ஒன்று நல்லா கலர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு புளிக்கிறதுக்காக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ புளிச்சிருச்சு. இப்போ ஒரு கரண்டி போட்டு நல்லா வந்து மாவு கட்டியே இல்லாமல் நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தோசைக்கல்லை வச்சுட்டு இப்போ மாவை ஊற்றிருக்கோம். எங்ககிட்ட ஆப்பச்சட்டி இல்லை, அதனால் தோசைக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆப்பச்சட்டி இருந்தால் ஆப்பச்சட்டியில் கூட ஊற்றி பாருங்கள். மூடி போட்டு வேக வச்சுட்டு இங்கே பாருங்கள், எவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பரான டேஸ்ட்டில் ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.